நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அசாம் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. மாநிலத்தின் முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த ஹிமந்த பிஸ்வா சர்மா பதவி வகிக்கிறார். இந்நிலையில் திமா ஹசாவோ மாவட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான 3000 பிகா நிலத்தை மகாபல் சிமெண்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கு அசாம் மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மகாபல் சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு 2000 பிகா நிலம் ஒதுக்கப்பட்டது. பின்னர் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கூடுதலாக 1000 பிகா நிலத்துடன் சேர்த்து மொத்தம் 3000 பிகா நிலம் 30 ஆண்டு குத்தகை முறையில் தனியார் சிமெண்ட் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மகாபல் சிமெண்ட்ஸ் அதானி உடையது என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் அதானிக்கு விற்கும் முடிவில் பாஜக இறங்கிவிட்டதாக குற்றம் சாட்டி வருகிறது. அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணையின் போது அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தனியார் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் தரிசு நிலங்கள் என்றும் அவை சிமெண்ட் ஆலை இயங்குவதற்கு அவசியமானவை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் குமார் மேதி, 3000 பிகா நிலம் என்பது ஒரு முழு மாவட்டம். என்ன நடக்கிறது? ஒரு தனியார் நிறுவனத்திற்கு 3000 பிகாவை எப்படி ஒதுக்க முடியும்? இது என்ன மாதிரியான முடிவு? இது என்ன ஜோக்கா? அரசுக்கு தனியார் நலன் அல்ல, பொதுநலனே முக்கியம் என்று லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். மேலும் இந்திய அரசியலமைப்பின் 6வது அட்டவணையின் கீழ் திமா ஹசாவோ மாவட்டம் ஒரு தன்னாட்சி பகுதியாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு அங்கு வாழும் பழங்குடி மக்களின் உரிமைகளுக்கும் நலன்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். மேலும் திமா ஹசாவோ மாவட்டத்தில் உள்ள உம்ராங்சோ வெப்ப நீரூற்றுகள், புலம்பெயர் பறவைகளுக்கான தங்குமிடம், வனவிலங்குகள் போன்றவற்றை கொண்ட சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக உள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா சிமெண்ட் தொழிற்சாலைக்காக 3000 பிகா பழங்குடி நிலத்தை அதானி நிறுவனத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். ஏழை மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது நாட்டின் வளங்களை மோடியின் நண்பரான அதானிக்கு வெட்கமின்றி ஒப்படைக்கும் பாஜக அரசின் நடவடிக்கைகள் அப்பட்டமான கூட்டு முதலாளித்துவத்தை ஆதரிக்கின்றன. இது மக்களுக்கான ஆட்சி அல்ல, மோடியின் நண்பர் அதானியின் ஆட்சி. அவர்களின் செயல்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க செய்து மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்யும் அரசாங்கத்தை கோர வேண்டிய நேரம் இது என்று காட்டமாக விமர்சித்துள்ளது. காங்கிரசின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அதானி குழுமம் மகாபல் சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது இந்த சம்பவம் அரசியல் களத்திலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.